வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராகி கூழ் ஆடி மாதத்தில் செய்கிறது ரொம்ப ஸ்பெஷலானது, சாமிக்கு படைக்கிறது. அதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது ராகி நம்ம ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். இன்றைக்கி இந்த கூழ் எங்கள் அத்தை தான் செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்கிறாங்கன்றத வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த மாதத்தில் நீங்கள் ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுவீங்களான்றதை நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இந்த கப்பால் நம்ம 2.5 கப் அளவுக்கு மாவு எடுக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி கடையில் வாங்கி தான் மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். வீட்டில் அரைச்சி கூட இது யூஸ் பண்ணலாம். எங்கள் அத்தை இந்த கூழை எப்படி செய்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு என்ன பண்ணணும்? கப்பு தண்ணி ஊற்றணும். இதில் 1 கப்பு ஃபஸ்ட்டு ஊற்றணும், 2வது கப்பு ஊற்றுறேன். ஆல்ரெடி கேவுரு மாவு எவ்வளோ போட்டோம்? 2.5 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். அந்த இது எடுத்தாந்து வீசி கையை போட்டு கட்டி முட்டி இல்லாத நல்லா கலக்கவும். இது எவ்வளவு நேரம் இப்படியே வைக்கணும்? நம்ம இது ஒரு 4 மணி நேரம் இருந்ததுன்னா, 4லேருந்து 6 மணி நேரம் இருந்ததுன்னா புளிக்கும், அரை புளிப்பாவும் இருக்கும். அதுக்கு அடுத்தால ஓவர் நைட் கூட நம்ம கரைச்சி வச்சுட்டு மறுநாள் காலையில கரைக்கலாம். எத்தனை கப்பு மாவோ அத்தனை கப் தண்ணி ஊற்றி இப்போ இத வெயில்ல கூட இருந்தா வைக்கலாம்ல. வெயிலையும் வைக்கலாம், உள்ளேயும் வைக்கலாம். ஆனா குளிக்கணும் கொஞ்சம். எந்த கப்பில் நம்ம ராகி மாவு எடுத்திருந்தோமோ அதே கப்பில் ஒரே ஒரு கப்பு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் நொய் இல்லாததால் அதை ஊற வச்சு அரைச்சி சின்ன சின்னதாக குருணையாக எடுத்தாச்சு. நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல்லாம் இது கூட சைடிஷாக வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். அதெல்லாம் இருக்குது, போய் பாருங்கள். மாவு புளிச்சிருச்சா? மாவு புளிச்சிடுச்சு. போவோம். ரொம்ப புளிக்காத இருந்தாலும் நீத்து போகும். திட்டமான புளிப்பு இருந்தாதான் அது காசுனா கட்டி ஆகும். துண்டான வச்சாச்சு, தேசாவை வச்சு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்ப மூடி அது கொலை வரணுமா? ஆமா. பொட்டுல எதுக்கு வைக்கிறீங்க? இது சாமிக்கு மங்களகரமா பக்தியோட சாமி கும்பிட்றதுக்காக அது வைக்கிறது. கொலை காஞ்சி நல்லா லைட்டா கொதி வந்துருச்சு. இப்ப நம்ம இதை மிக்சியில ஒரு ஓட்டு போட்டு வச்சுக்கிறோம். நொய் இருந்தா அது போட்டுக்கலாமா? நொய் பச்சரிசி நொய் இருந்தா நொய்யும் போட்டுக்கலாம். கம்புல கூட செய்வாங்க. நீங்க அது இன்னொரு நாள் செஞ்சு காட்டுறீங்களா? கம்புல ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறோம். இப்போதைக்கு இது பச்சரிசி இதை உடைச்சி இது நல்லா வாஷ் பண்ணிட்டு உடைச்சி இது போடுறேன். இது நல்லா வேகணும். வெந்த பிறகு அந்த மாவை எடுத்து ஊத்தணும். ஊத்தி அது கட்டியா தொழிக்கினே இருந்தாதான் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடி பிடிக்காம நல்லா கலரி கல்லுப்பு போடணும். கேரண்டி சொல்லுங்க. மரக்கரண்டி இது இந்த கேரண்டி இதேதான் துடுப்பாவும் யூஸ் பண்றோம். இது மரக்கரண்டி. இதுல கிளம்பு அரிசி ஃபுல்லா வெந்துடணுமா? எப்படி? ஆமா, வெந்தாதான் மாவு ஊற்றணுமா? மாவு கூட வேவாது, முன்னாடியே இது வேகணும். புரியுதா? இது வெந்தாதான் ஊத்தணும், இல்லைன்னா இது அப்படியே வேவாதே இருக்கும். அது கூட இல்லைன்னா அதனாலதான் ஒரு சிலருக்கு கூழ் குடிச்சா ஊத்துக்காது, வயிறுலாம் சரியில்லாம போல. வெந்தாதான் எண்ணெய் கட்டுவாங்க அதில் சுற்றி.
கரைச்சி கும்பிடும் போது சுற்றி வேப்பிலை கட்டி மஞ்சள் வச்சு மாவு போட்டு எந்திரிச்சு அவரெல்லாம் கசி வேணுமா மூடாம வைக்கிறோம் நம்ம. பொங்கு வெளியே வராத இருக்கும். இது ஃபுல்லா மூடிட்டீங்கன்னா பொங்கிடும். பொங்கி வெளியே வரும். வெளியே வராம அது வராதுன்னா இந்த காத்து இதுல போயிடுச்சுன்னா பொங்காத இருக்கும். அதுக்காக வெந்து போச்சு. அதை நல்லா அமுகுனா வெந்து போச்சு. ஆமா அவங்க அதை ஓட்டின்னு விட்டுனா அது வேவலாம். வெந்து போச்சு நல்லா. மாவை நல்லா கலக்கி கட்டிட்டால அடியில போய் தங்கிடும். எல்லா மாவும் நல்ல மாவு தங்கி கட்டியா இருந்துச்சு. கலக்கி தண்ணியை கலக்கி இல்லாம கரைச்சி வச்சோம். இருந்தாலும் அடியில போய் நின்றுச்சு. இப்போ நம்ம நல்லா கரைச்சி வச்சு இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன பண்ண மாவு ஊத்தா ஃபர்ஸ்ட் பின்னாடி ஊத்த கட்டி முட்டில்லாத கலக்கணும். கலக்கி இந்த ஊத்த ஊத்த நான் கலக்கிட்டே இருக்கேன். இதான் மெயின் ஸ்டெப்பே. இதுல நம்ம வந்து மாவு ஊத்த ஊத்த கைவிடாம கலக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கட்டி முட்டி இல்லாம வரும். இதாங்க நீங்க சூப்பரா பேசி வரும். அவ்வளவுதான். மாவுக்கு வேவுறது தான் நேரம். நம்ம கொஞ்சம் ஸ்லோவா வச்சுக்கலாம். இந்த டைம்ல இலந்தையா போட்டு இப்பயே அந்த கூழோட கன்சிஸ்டன்சி நல்லா நம்மளுக்கு வந்துருச்சு. தலை தலைன்னு கொஞ்சம் இந்த மாவு வேவுற வரைக்கும் மட்டும் நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது மெயினா இந்த மாதிரி நம்மளுக்கு உடன் கரண்டில் தான் கலரணும். அப்பெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? துடுப்பு மரத்தை வெட்டி சீவி ரெடி பண்ணி அது துடுப்புன்னு சொல்லுவாங்க. மாமா வந்து வெட்டி அதை அழகா சீவி கொடுத்துருவாரு. இப்போ நம்ம வந்து இது கடையில வாங்கிக்கிறோம். துடுப்புன்னு சொல்லுவாங்க. அது இது நல்லா தொலை விட்டுனே இருக்குங்க. இது உட்டு கேரண்டின்னு சொல்றாங்க. அது வந்து நாங்க துடுப்புன்னு சொல்லிடுவோம். சீவல்னால நாங்களே சீவி அதுவும் நாங்க அதை நல்லா நீட்டா அது இப்படி பிரிச்சு இப்படி 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 இப்படியே மரத்து கடையிற மாதிரி கிடையாது. இப்படி கல்லு விடும். தள்ளுவோம் இப்படி தள்ளுவோம். ஆனா பக்கமும் தள்ளுவோம். ஆனா கொஞ்சம் திக்கா இருக்கணும் அது. ஆமா கட்டி இல்லாத ஆயிடுச்சு போயிருக்கு. கட்டி முட்டி இல்லாத அந்த கேவுரு மாவு கட்டி முட்டி இல்லாத ஆயிடுச்சு. மாவு வந்து உங்களுக்கு வேவறதுக்கு சும்மா ஒரு 2 நிமிஷம் தான் தேவைப்படுது இல்லையா? அப்படியே இந்த சூட்லயே மூடி வச்சாலே வந்துரும்ல. ஊத்திட்டு அனல்ல நாங்க அடுப்பு பத்த வைப்போம்ல, விறகு அடுப்பு. அதுல அந்த அனல்ல அப்படியே மூடி வச்சு மூடிட்டு அதுல அப்படியே வந்துரும். அந்த கனல்லே வந்துரும். பாருங்க, அந்த காலத்துல இப்படி எல்லாம் சேவ் பண்ணிருக்காங்க. இது அடுப்பு கலரி கலரி விடுற ஸ்டெப் தான் மெயின் ஸ்டெப். இது வெந்து போச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? மாவு இது கரைக்கும் போது வெள்ளையா இருக்கும். வெந்த பிறகு கலர் மாறி போகுது. செவந்த கலர் மாறிடும். அப்ப வந்து போச்சுன்னு அர்த்தம். கலர் தெரியாதவங்க என்ன பண்றது? தெரியாதவங்க இப்படி ஒட்டுதா மாவுல இப்படி வைக்கிறேன். இந்த மாவுல இப்படி தொட்டா அந்த மாவு ஒட்ட வேற இல்ல வரும். அதுதான் வெந்து போச்சு. நீ ஒட்டி இப்படி எடுக்கும் போது இதெல்லாம் ஆகி போச்சுன்னா அது வேவல. ஓகே, அவ்வளவுதான். ஆட் பண்ணிடலாமா? அப்பெல்லாம் வந்து கேவரு வாங்கிட்டு வந்து வீட்லயே விளைச்சிலாம் அரைச்சி செய்வாங்க. இப்ப இது வந்து நம்ம கடையில வாங்கினது. அப்ப அது சொன்னீங்க, என்ன சொல்லுங்க அது மறுபடியும். இது நாங்க அரைக்கிறது வந்து கேவரு அரைக்கிறது வந்து புது கேவரு வெள்ளையா இருக்கும். வெள்ளை வெளியேன்னு இருக்கும்.
இது வந்து கடையில வாங்குறது கொஞ்சம் கருப்பா இருக்கு. அவ்வளவுதான். பழைய கேவரு வந்து கலர் கருப்பா இருக்கு. ஆனா புது கேவருலாம் வந்து பாத்தீங்கன்னா கூடே கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். அவ்வளவுதான் கேவரு கூழு ரெடி. இப்ப இத வந்து மூடி நம்ம அப்படியே வச்சிடணுமா? இப்ப நம்ம நைட்டு காசி இருக்கோம். ஆமா. இப்போ மூடி மாவு வந்து நம்ம மத்தியானமா ஒரு 2 மணிக்கு கரைச்சோம். 2 மணிக்கு கரைச்சோம். மணி இப்போ வந்து 10:30 மணிக்கு கூழ் காய்ச்சிட்டு கூழ் காய்ச்சியாச்சு. அதான் அப்புறம் இதமா அடுப்ப ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இத வழிச்சு மூடி வச்சிடணும். ஆமா, கட்டையை விட்டு எடுத்தாச்சு. உடனே காட்டுது, பானை காட்டாது. அப்பெல்லாம் வந்து மண்பானையில செய்வீங்க. ஆமா, மண்பானையில சாமி அந்த ஒரு பாதிப்பு வராது. அடுப்பானல்ல வச்சாலுமே விறகு அடுப்புல ஒண்ணுமே ஆகாது. இப்ப எங்க வீட்டுல அலுமினியம் குண்டான் கூட இல்ல, நாங்க எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டீல் குண்டான் தான். அதனால பார்த்து செய்யறதா இருக்கு. இத நம்ம அப்படியே காத்து போற அளவுக்கு வச்சுதான் மூடணுமா? ஆமா, இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற தட்டுல வைக்கணும். இல்லைன்னா நீங்க ஃபுல்லா மூடுற தட்டுனா இப்படி லைட்டா ஓபன் பண்ணி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இது நைட் ஃபுல்லா அப்படியே இருக்கணும். காலையில வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நாங்க காட்டு ஓபன் பண்ணி பாக்குறோம். காலையில இது பாருங்க, இந்த மாதிரி மேலே தோடு மாதிரி இருக்கு. இந்த தோலை எடுத்துட்டு நம்ம சாப்பிடணும். அது மேல இருக்க ஏடெல்லாம் வச்சுட்டு வச்சுக்கணுமா? குண்டாலே ஒரு பக்கமா வச்சிருந்தாரு. கட்டி இது அப்படியே நம்ம கார குழம்பு கருவட்டி குழம்புல போட்டு சாப்பிடலாம். இதுல நம்ம உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதனால கரைச்சிட்டு முதல்ல தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி கலந்துக்கணுமா? ஆமா, உப்பு போட்டு கலந்துக்கணும். அப்புறம் தண்ணீர் கொஞ்சமா ஊற்றி கட்டுக்காக கரைச்சிக்கணும். கையால வேணாலும் கரைச்சிக்கலாமா? ஆமா, கையால வேணுமோ கரைச்சிக்கணும். இதுனா உங்களுக்கு கெட்டு போகாது. ஆமா, வராத இருக்குன்னா போயிடுது. கரைச்சிக்கணும். இது கொஞ்சம் தேவை, அதனால கொஞ்சம் உப்பு போட்டு போடணும். உப்பு கம்மியா இருக்கு லைட்டா, அதனால நம்ம நேற்று கல்லுப்பு போட்டு செஞ்சோம். இப்போ கொஞ்சமா சால்ட் சொல்றாங்க. அடுத்ததான் தீ போயிடுது. அவ்வளவுதான், நம்மளுக்கு கூழ் ரெடி. கூட நம்ம தான் சாப்பிட்டு வச்சு சாப்பிட்டோம். இப்போ இந்த குளிக்கி இந்த கிளாஸ்ல நான் ஷார்ட் வைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? எங்கள் அத்தை வந்து உங்களுக்கு நிறைய இதில் டிப்ஸு அவங்க எப்படி செய்வாங்கன்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் அத்தையே நான் அவங்களோட ரெசிபீஸ்லாம் இன்னும் நிறைய உங்களுக்கு சமைக்க சொல்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே யார் யாருக்கெல்லாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தோ ஒரு ஹார்ட் கமெண்ட் போடுங்க. இப்போது இந்த கூழ் வந்து யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிது, யார் யார் வீட்டில் இது பிடிச்சிதுன்றதை சொல்லுங்கள். இப்போ அந்த நம்ம தயிர் கூட வந்து கூழ் கூட வந்து காம்பினேஷனாக தயிர், சின்ன வெங்காயம், மொச்சக்கொட்டை போட்ட காரக்குழம்பு. இந்த வீடியோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.